நார்மலாக நல்லா இருக்கிற நாளில் வெயில் அடிக்கும்னு நினைக்கிறப்போ தான் கனமழை வெளுத்தெடுக்கும். ஆனால் மழை வரும்னு பார்த்தா வெயில் பளிச்சுன்னு அடித்து மண்டையை புழக்கும். தென்றல் காத்தடிக்கிற நேரத்தில் பேய் மாதிரி புயல் அடிக்கும். இதில் நிலநடுக்கம், சுனாமின்னு அப்பப்போ அதோட பங்குக்கு கொஞ்சமாக செஞ்சு விட்டுட்டு போகும். இந்த மாதிரி பூமிக்கு போர் அடிக்கும் போது காற்று, மழை, வெயில், புயல்னு இயற்கை சீற்றங்களை நமக்கு கொடுக்கறது நம்மளால் தாங்கிக்க முடியல. ஆனால் யோசித்து பாருங்கள், பூமி உருவாகி இத்தனை பில்லியன் வருஷத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட மில்லியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூமியில் ஏதாச்சும் ஒன்று நடந்து அதில் இருக்க உயிரினங்கள்லாம் அழிச்சு பூமி தன்னை புதுப்பிச்சுக்கும். வரலாறை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா பூமி 5 வாட்டி ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அதனால பல உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு, பல உயிரினங்கள் ஃபார்ம் ஆயிருக்கு. எதனால இந்த டெட்லி ரீசெட்ஸ் ஹிஸ்டரியில் நடந்துச்சு? வாட் ஹேப்பன் டியூரிங் திஸ் மாஸ் 5 எக்ஸ்டிங்ஷன்ஸ்? வாங்க பார்க்கலாம். ஸோ பூமியில் நடந்த பயங்கரமான பேரழிவில் பேரழிவு ஆர்டோவிஷியன் பேரழிவு. அரௌண்ட் 443 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அழகான அமைதியான ஒரு கடலில் முதுகெலும்பு இருக்கிற மீன்கள் நீந்திக்கிட்டு இருக்கிற இந்த பீரியட் தான் ஆர்டோவிஷியன் பீரியட். கலர் கலராக இருக்கிற கோரல் ரீஃப்னு சொல்லப்படுற பவளப்பாறைகள், அது மேலே பட்டு ஜொலிக்கிற சூரிய ஒளி அப்படின்னு இப்போ இருக்கிற ஆக்வாமானே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு அழகான கடல் சூழல். பார்க்கறதுக்கே இந்த பெரிய சைஸ் ஸ்பெயின் மாதிரி இருக்கிற இந்த பல கால்கள் கொண்ட ட்ரைலோபைட்ஸ், முத்துசிப்பிக்கு முன்னாடியாக இருக்கிற பிராக்கியோபாட்ஸ்னு விதவிதமாக ரகரகமாக உயிரினங்கள் இந்த ஆர்டோவிஷன் பீரியடில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்படி பறந்து விரிந்து இருக்கிற இந்த பிரம்மாண்டமான கடல் சாம்ராஜ்யத்தில் பல 100 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு, கடல் எல்லாம் உறைய ஆரம்பிக்குது. இன்வைட் பண்ணாமல் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க மாதிரி கடலுக்கு மிக மிக அருகில் இருக்கிற நிலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பனிப்பாறைகள் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதனால கடல் மெல்ல மெல்ல ஐஸ் ஆகி அதில் வாழ்கிற உயிரினங்கள்லாம் காண்டாகி மாற்றத்தை ஏற்றுக்க முடியாமல் பல மெரைன் உயிரினங்கள் மர்கையாயிடுது. ஸோ பூமியோட இந்த ஃபர்ஸ்ட் ரீசெட்டில் கிளேசியேஷன் சொல்லப்படுற இந்த ஐஸ் ஃபார்மேஷனால பயங்கர குளிர்னாலையும் ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியானதுனாலையும் சீ லெவல்ஸ் பயங்கரமாக ட்ராப் ஆகி கிட்டத்தட்ட 85% ஆஃப் த மெரைன் ஆர்கானிசம்ஸ் காணாமல் போயிடுச்சு. அண்ட் இதில் சிக்கி தப்பிச்ச சில உயிரினங்கள் அடுத்த பீரியடான டெவோனியன் பீரியடுக்கு மூவ் ஆகுது. த லேட் டெவோனியன் பேரழிவு. அரௌண்ட் 372 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உறையும் குளிரில் சர்வைவான இந்த ஸ்ட்ராங்கான உயிரினங்கள்லாம் அடுத்த பீரியடான இந்த டெவோனியன் பீரியடில் கால் எடுத்து வைக்குது. போன எக்ஸ்டிங்ஷனில் ஃப்ரீசரில் வச்ச பால் பேக்கெட் மாதிரி உறைஞ்சு போயிருந்த நம்ம பூமி கொஞ்சம் கொஞ்சமாக டீஃப்ராஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பனிப்பாறைகள்லாம் உருகி திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக சீ லெவல்ஸ் எல்லாம் ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பூமியோட இந்த நீண்ட கால மூட் ஸ்விங்க்கு என்னதான் இந்த உயிரினங்கள் ஃபர்ஸ்ட் சொபா அப்படின்னு காண்டா இருந்தாலும் காலங்கள் உருண்டோட உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தரையில் முதல் ஃபாரஸ்ட்டும் இப்போ தான் அப்படியே படிப்படியாக பூத்துக்குழுங்க ஸ்டார்ட் ஆகுது. பெரிய பெரிய மரம், காடு, செடி, பூச்சிகள்னு ஒரு ஹோல்சமான எக்கோசிஸ்டமாக அது இருந்துச்சு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் பூமி அதோட செகண்ட் ரீசெட் பட்டனை திரும்பவும் அழுத்துது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, தரையில் இருக்கிற செடி கொடி ஜாஸ்தி ஆகிட்டதுனால அட்மாஸ்பியரில் இருக்கிற CO2 லெவல்ஸ் எல்லாமே குறைஞ்சிருது. இதனால பூமி திரும்பவும் கூல் டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால கடலில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ஸ் எல்லாமே கம்மியாகுது அண்ட் கடலில் வாழ்கிற உயிரினங்கள்லாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு குளோபல் கூலிங்னாலையும் அப்புறம் வால்கானிக் எரப்ஷன்ஸ் இன்னும் சில ஈவெண்ட்ஸ்னால கிட்டத்தட்ட 75% ஆஃப் த கடலில் வாழ்கிற உயிரினங்கள் மொத்தமும் தானோஸ் போட்ட ஸ்னாப் மாதிரி காணாம போயிடுது. என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள்லாம் சிலது காண்டாகி கரைக்கு போக ட்ரை பண்ணுச்சு. இப்படி சில உயிரினங்கள்லாம் முடிவெடுத்தனால தான் நம்ம இன்னைக்கு வீட்டு வாடகை, EMI இதெல்லாம் கட்டிட்டு இருக்கோம். Permian Triassic Extinction என்று அழைக்கப்படும் த கிரேட் டையிங். 252 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த எக்ஸ்டிங்ஷனுக்கு பேர் தான் த கிரேட் டையிங். பூமியோட மில்லியன் வருஷங்களுக்கு ஒரு முறை மாறுற இந்த மனநிலையில் இதுதான் 3வது மூட் ஸ்விங். ஐஸ் உருக, ஓஷன்ஸ் பெருக, கிளைமேட் சேஞ்சு, கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு நிறைய சேஞ்சஸ் நடந்து வேர்ல்டு மேப்பில் கேப் விடாமல் கான்டினென்ட்ஸை ஒட்டி வச்ச மாதிரி பாஞ்சியா அப்படின்ற சூப்பர் கான்டினென்ட்ல இந்த பெர்மியன் எரா ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம 2 எக்ஸ்டென்ஷனில் சர்வேவான மீன்கள் அப்புறம் தண்ணியில் கண்டம் இருக்கிறதுனால அங்கிருந்து இவால்வான சில ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ், மேமில்ஸ், இன்செக்ட்ஸ்னு பல உயிரினங்கள் இந்த பாஞ்சியா கான்டினென்ட்டை பாப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அடர்ந்த காடு, அமைதியான வாழ்க்கை, இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அப்படின்னு ஆரோக்கிய விளம்பரத்தில் வர மாதிரி இதுக்கப்புறமாச்சும் நிம்மதியாக போச்சான்னு கேட்டால் இல்லை. இப்போ தான் 3வது ரீசெட் நடக்குது. எரிமலை வெடிப்பு ஏடாகூடமாக நடக்க ஆரம்பிச்சது. இதனால் நல்லா இருந்த அட்மாஸ்பியரில் திரும்பவும் CO2 லெவல்ஸும் மீத்தேன் லெவல்ஸும் அதிகமாகி ஆசிட் ரெயின்லாம் பொழிஞ்சு மொத்த எக்கோசிஸ்டமும் காலி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 96% ஆஃப் த உயிரினங்கள் அழிஞ்சே போச்சு. இப்போ பூமி அடுத்த பீரியடுக்கு போகணும் அப்படின்னாலே தன்னை ஸ்கிராட்ச்லேருந்து பில்ட் பண்ணணும்.
இந்த கிரேட் டையிங்லேருந்து தப்பிச்ச சில ஆர்கோசார் மாதிரி பல்லிங்க தான் வருங்கால டைனோசராக மாறுறதுக்காக அடுத்த பீரியடில் கால் எடுத்து வைக்குது. ட்ரையாசிக் ஜுராசிக் எக்ஸ்டிங்ஷன். 201 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒன்னா இருந்த அந்த பாஞ்சியா கான்டினென்ட்ல உருவான உயிரினங்கள் 96% அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிற இந்த பீரியட் தான் ட்ரையாசிக் பீரியட். சின்ன சின்ன மேமல்ஸ், இன்செக்ட்ஸ், பெர்மியன் எக்ஸ்டிங்ஷன்ல இருந்து தப்பிச்ச ஆர்கோசார் மாதிரி சில பல்லிங்க, டெரோசாரஸ் மாதிரி பறக்கிற ரெப்டைல்ஸ் அண்ட் நிறைய குட்டி குட்டி டைனோசர்ஸ்லாம் தரையை தாராளமாக ஆக்கிரமிச்சு இந்த ட்ரையாசிக் பீரியட்ல வாழ்ந்துட்டு இருந்துச்சு. பல மில்லியன் வருஷமா எவால்வ் ஆகி ஐயா ஜாலின்னு வாழ்ந்துட்டு இருந்த இந்த ட்ரையாசிக் பீரியட்ல திரும்பவும் இன்னொரு பிரச்சனை வருது. அதுதான் இன்னொரு வால்கானிக் எரப்ஷன். போன பீரியட்ல ஒன்று கூட்டின பாஞ்சையனால ஸ்ட்ரெஸ்ல இருந்த டெக்டானிக் பிளேட் பட்டாசு பட்டுன்னு வெடிச்ச மாதிரி வால்கானிக் எரப்ஷனால பிச்சுட்டு போயிடுச்சு. நிறைய ரெப்டைல்ஸ், ஆர்கோசார்ஸ், பெரிய பெரிய ஆம்பிபியன்ஸ்னு கிட்டத்தட்ட 80% ஆஃப் த உயிர்கள் எல்லாமே காலியாயிடுச்சு. இதுல இருந்து தப்பிச்ச ஸ்மால் டு மீடியம் சைஸ் டைனோசர்ஸ் தான் அடுத்து பூமியில் ஆட்டம் போடுறதுக்காக காலடி எடுத்து வைக்குது. அதுதான் ஜுராசிக் பீரியட். ஃப்ளோட் ஆகிற பாஞ்சியா பீஸில் இருக்கிற எலி சைஸ், நாய் சைஸ், மான் சைஸ் மாதிரி டைனோசர் பல்லிங்களை காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு பெரிய சைஸ் பல்லிங்க எதுவும் இல்லாதனால நான் தாண்டா இப்போ ஏரியாவோட டாப்பில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பல்லிங்க பிரம்மாண்டமாக வளர ஆரம்பிச்சது. மெகா சைஸில் நீலக்கழுத்தோட புல்ல திங்கிற சாரோபோடால இருந்து புல்ல திங்கிறவனை திங்கிற டீரெக்ஸை தொட்டு வானத்தில் சொயின்னு பறந்து போகிற டெரனோடான் வரைக்கும் வளர்ந்து பூமியை ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. அடர்ந்த காட்டுக்குள்ள பூ பூக்கிற மரம், செடி, கொடி, குடிக்கிறதுக்கு அருமையான தண்ணி, சாப்பிட்றதுக்கு புரோட்டீன், ஃபைபர்னு வாழ்க்கையே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஒளி வந்தது. ஒளி நல்லது தான், ஆனால் இங்கே இல்லை. வடக்கு திசையில் வானத்தில் வந்த வால் இல்லாத பெரிய பாறை ஒன்று வந்த வேகத்தில் மோதினதால நிறைய டைனோசர் அணுகுண்டு போட்ட எஃபெக்டில் காத்தோட காத்தா கலந்துருச்சு. பாதி பேர் கருகி போயிட்டாங்க. மீதி பேர் விண்கல் மோதின தூசி, அதுக்கப்புறம் நடந்த எரிமலை வெடிப்புன்னு பூமியை கவர் பண்ணதால சோறு தண்ணி இல்லாமல் தரையோட தரையாக படிவமாக மாறிட்டாங்க. இந்த இன்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 75% உயிரினங்கள் அப்படியே காணாமல் போயிடுச்சு. இவ்வளோ கேஆஸ்லையும் சின்ன சைஸ்ல இருந்த குட்டி குட்டி மேமல்ஸ் எல்லாம் உயிர் தப்பிச்சதுனால தான் இன்னைக்கு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அங்கே உட்காந்து நான் பேசுகிறத கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படி பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் உலுக்கி எடுத்த இந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 6வதா ஒன்று வருமா? அப்படி வந்தால் எங்கே, எப்போ, எப்படி வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.